ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் நாம் டிஎன்பிஎஸ்சியோட மேத்தமெட்டிக்கல் கான்செப்டை நம்ம யூடியூப் சேனலில் பார்த்தோம். இனிமேல் நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தோம்னா, டிஎன்பிஎஸ்சியோட மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட் அப்ளை பண்ண வேண்டிய ஷார்ட்கட்ஸ் பார்க்க போகிறோம். எதனால இந்த ஷார்ட்கட்ஸ் ரொம்ப முக்கியம்னு பார்த்தோம்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸில் நம்ம ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி மட்டும் எழுத போகிறதில்ல. நாம் ஜென்ரல் தமிழ் எழுதுவோம், அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டும் எழுதுவோம். அதோட சேர்த்து தான் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி சேர்த்து எழுதுவோம். ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியிலேருந்து பார்த்தோம்னா 25 கொஷின்ஸ் மட்டும்தான் வரப்போகுது. டோட்டலி பார்த்தோம்னா 37.5 மார்க்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் அந்த 37.5 மார்க்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறதுக்காண்டி தான் நம்ம யூடியூப் சேனல் இந்த ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா இந்த 37.5 மார்க்ஸ் இல்லாமல் நிறைய பேர் கட் ஆஃப் கிடைக்காம டிஎன்பிஎஸ்சியில் ஃபெயில் ஆகிருக்காங்க. அதுக்காண்டி தான் இந்த 37.5 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ இந்த ஷார்ட்கட் எதனால முக்கியம்னு சொல்கிறோம் பார்த்தோம்னா, நம்ம இந்த ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டிக்கு நிறைய டைம்ஸ் கொடுத்துட்டு ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஜென்ரல் தமிழில் நம்ம சொதப்பிடக்கூடாது. அதுக்காண்டி ஷார்ட் டைமில் நம்மளுக்கு இந்த ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியை முடிக்கிறதுக்காண்டி நம்ம ஷார்ட்கட் வீடியோஸ் நம்ம சேனலில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் 5 கான்செப்ட்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். என்னென்ன கான்செப்ட்னு பார்த்தோம்னா, பெர்சன்டேஜ், அதுக்கப்புறம் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ப்ராஃபிட் ஆர் லாஸ், சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் ஒர்க். இந்த கான்செப்ட் எல்லாமே ஏற்கனவே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கான்செப்டோடைய ஷார்ட்கட்ஸ் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்னென்னு பார்த்தோம்னா, பெர்சன்டேஜ், அதோடைய அப்ளிகேஷன். அந்த வீடியோ ஏற்கனவே கான்செப்ட் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் ஏற்கனவே வந்துருச்சு. அதோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை போய் பார்த்து தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஷார்ட்கட் வீடியோக்கு வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம ஷார்ட்கட்டை எப்படி அப்ளை பண்ணுங்கிறதே நம்மளுக்கு கான்செப்ட் தெரிஞ்சிருந்தால் தான் நம்மளுக்கு ஈஸியாக தெரியும். அதனால் கான்செப்ட் தெரிஞ்சிருந்தால் தான் அந்த கான்செப்டை வச்சு அந்த ஷார்ட்கட்டை நம்மளால் அப்ளை பண்ண முடியும். இப்போ இதில் ஃபஸ்ட்டு பெர்சன்டேஜ், அதோட அப்ளிகேஷன். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தோம்னா, ஒரு ஃப்ராக்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ராக்ஷன்னா என்னென்னு ஏற்கனவே அந்த கான்செப்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தோம். ஆனாலும் திருப்பி சொல்கிறேன். ஃப்ராக்ஷனுங்கிறது என்னென்னா, அது ஒரு நம்பர். எந்த ஒரு நம்பரை நம்ம ஒரு நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர், அதாவது 1/4, 1/3 அதை மாதிரி நம்ம சொல்கிறோமோ, ஒரு நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை வச்சு ஒரு நம்பரை சொன்னோம்னா அந்த நம்பரை தான் ஃப்ராக்ஷன்னு சொல்லுவாங்க. ஒரு ஃப்ராக்ஷனை எப்படி பெர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணுறது, அதுக்கு ஃபார்முலா தான் ஃப்ராக்ஷன் இன்ட்டு 100%. அந்த ஃப்ராக்ஷனோட 100%ஐ மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த பெர்சன்டேஜ் கிடச்சிடும். அடுத்தது ஒரு பெர்சன்டேஜை எப்படி ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறது, அது ரொம்ப சிம்பிள். அந்த பெர்சன்டேஜ் கொஷினில் கொடுத்துருப்பாங்க, அதை 100ஆல் டிவைட் பண்ணுறோம், அவ்வளோதான். அடுத்தது ஒரு டெசிமலை எப்படி ஃப்ராக்ஷனாக சேஞ்ச் பண்ணுறது, அந்த டெசிமலை 100% நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா அது பெர்சன்டேஜாக எனக்கு கன்வெர்ட் ஆகிடும். அடுத்தது ஒரு பெர்சன்டேஜை எப்படி டெசிமலாக கன்வெர்ட் பண்ணுறது, அந்த பெர்சன்டேஜை 100ஆல் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு டெசிமலாக கன்வெர்ட் ஆகிடும். இது மாதிரி ஷார்ட்கட் ஈஸியாக இருக்கும். நம்ம கான்செப்டை பேஸ் பண்ணியும் பண்ணலாம், ஆனால் அதுக்கு டைம் ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆகும். அதனால தான் இதை மாதிரி ஷார்ட்கட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நாம் 4 ஷார்ட்கட் பார்த்துருக்கோம். ஃப்ராக்ஷனை எப்படி பெர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணுறது, ஒரு பெர்சன்டேஜை எப்படி ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறது, ஒரு டெசிமலை எப்படி பெர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணுறது, ஒரு பெர்சன்டேஜை எப்படி டெசிமலாக கன்வெர்ட் பண்ணுறது, மொத்தம் 4 ஷார்ட்கட் பார்த்துருக்கோம். இப்போ இந்த 4 ஷார்ட்கட்டையும் எப்படி அப்ளை பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணும்னா, அது கான்செப்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனால் சிலருக்கு குழப்பம் இருக்குது. அதனால இந்த ஒவ்வொரு ஷார்ட்கட்டையும் பேஸ் பண்ணி நான் 4 ப்ராப்ளம் நான் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ அந்த ப்ராப்ளம்ஸை இப்போ இதில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் எதை பேஸ் பண்ணி வரப்போகுதுன்னு பார்த்தோம்னா, ஃப்ராக்ஷனை ஒரு பெர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு ஷார்ட்கட் பார்த்தோம். என்னென்னா, ஃப்ராக்ஷன் இன்ட்டு 100%ங்கிறது தான் அந்த ஷார்ட்கட். இப்போ நான் ஒரு ஃப்ராக்ஷன் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அந்த ஃப்ராக்ஷன் என்னென்னு பார்த்தோம்னா 1/10. இதான் நான் கன்சிடர் பண்ணியிருக்கக்கூடிய ஃப்ராக்ஷன். இப்போ இந்த ஃப்ராக்ஷனை நான் பெர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணணும்னா நான் அந்த 100%ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்படின்னா 1/10 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படின்னா 0 கேன்சல். மீதி என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா 1 × 10%. அப்படின்னா 1 × 10 எனக்கு 10. அப்படின்னா 10%ங்கிறது தான் எனக்கு ஆன்சர். இப்போ இதே மாதிரி இன்னொரு நம்பர் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி பார்க்குறேன். இப்போ நான் இன்னொரு ஃப்ராக்ஷன் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அது 1/4. இப்போ இந்த 1/4ங்கிற ஃப்ராக்ஷனை நான் பெர்சன்டேஜாக நான் சேஞ்ச் பண்ணணும். அப்படின்னா நான் 100%ஆல் மல்டிப்ளை பண்ணுவேன். 100%ஆல் மல்டிப்ளை பண்ணேன்னா 4 1s are, இது 4 2s are 8. மீதி எனக்கு எவ்வளோ வரும் 2. அப்படின்னா அந்த 2வும் 0வும் சேர்ந்துச்சுன்னா 20. அப்படின்னா 28 4ஆல் கேன்சல் பண்ணோம்னா 4 5s are 25. அப்படின்னா எனக்கு
4 5 20, மொத்தமாக எனக்கு 25 வந்து கிடைக்கும். அப்படின்னா 1 × 25 எனக்கு 25% அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்படின்னா ஒரு ஃப்ராக்ஷனை நான் வந்து பெர்சன்டேஜாக சேஞ்ச் பண்ணோம்னா அதை 100%ஆல் மல்டிப்ளை பண்ணனா அந்த ஃப்ராக்ஷன் வந்து எனக்கு பெர்சன்டேஜாக சேஞ்ச் ஆகிடும். இப்போ ஒரு ஃப்ராக்ஷனை எப்படி பெர்சன்டேஜாக சேஞ்ச் பண்ணதுன்னு பார்த்தோம். இப்போ ஒரு பெர்சன்டேஜை எப்படி ஃப்ராக்ஷனாக சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கான ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தோம்னா பெர்சன்டேஜை 100ஆல் டிவைட் பண்ண, அதாவது நமக்கு கொடுக்கக்கூடிய பெர்சன்டேஜை அதை 100ஆல் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஃப்ராக்ஷன் வந்து கிடச்சிடும். இப்போ நான் எடுத்துக்கக்கூடிய பெர்சன்டேஜ் என்னென்னு பார்த்தோம்னா 50%. இப்போ இந்த 50%ஐ நான் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணோம்னா 100ஆல் டிவைட் பண்ணுவேன். அப்படின்னா 50 / 100 அப்படின்னா எனக்கு 0 வந்து கேன்சல். மீதி என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா 5/10. இதை நான் 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணனா 5 1s, இது 5 2s, அப்படின்னா 1/2. இது வந்து ஒரு ஃப்ராக்ஷன். ஏன்னா இந்த 1ங்கிறது நியூமரேட்டர், அடுத்து 2ங்கிறது டினாமினேட்டர். ஒரு நம்பரை நம்ம நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் மூலமாக ரெப்ரசன்ட் பண்ணோம்னா அது ஃப்ராக்ஷன். அப்படின்னா 1/2ங்கிறது ஃப்ராக்ஷன். இப்போ நான் இதே மாதிரி இன்னொரு ஃப்ராக்ஷன் வந்து இன்னொரு பெர்சன்டேஜ் கன்சிடர் பண்ணிக்கிறேன், 75%. இப்போ இந்த 75%ஐ நான் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணோம்னா அதை 100ஆல் டிவைட் பண்ணணும். அதான் ஷார்ட்கட். அப்படின்னா 75ஐ 100ஆல் டிவைட் பண்ணுறேன். இப்போ நான் இது பார்த்தோம்னா 0 கேன்சல் ஆகிற மாதிரி இல்லை. நான் வேறு எந்த இது யூஸ் பண்ணலான்னு பார்த்தோம்னா 25 டேபிள் யூஸ் பண்ணி கேன்சல் பண்ணலாம். 25 3s are 75, 25 4s are 100. அப்படின்னா மீதி எனக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா 3/4ன்னு எனக்கு கிடச்சிருக்கு. இப்படி தான் ஒரு பெர்சன்டேஜை வந்து நம்ம ஃப்ராக்ஷனாக வந்து கன்வெர்ட் பண்ணுவோம். இப்போ ஒரு டெசிமலை எப்படி பெர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு டெசிமல்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். டெசிமல்னால் என்னென்னு பார்த்தோம்னா பாயிண்ட் வச்சு எழுதுகிற நம்பர்ஸை தான் வந்து டெசிமல்னுட்டு சொல்லுவோம். இப்போ நம்மளுக்கு பார்த்தோம்னா 0.25, அதுக்கப்புறம் 0.35, அதுக்கப்புறம் 1.24, அதுக்கப்புறம் 3.14, இதை மாதிரி நம்பர்ஸ் எல்லாத்தையுமே நடுவில் எனக்கு பாயிண்ட் வந்து இருக்குது. அப்படி பாயிண்ட் இருக்கிற நம்பர்ஸ் தான் வந்து நம்ம டெசிமல்னுட்டு சொல்லுவோம். இப்போ நான் ஒரு டெசிமல் நம்பர் எடுத்துக்கிறேன், 1.25. இப்போ இந்த 1.25ங்கிற இந்த டெசிமல் நம்பரை நான் வந்து பெர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணணும். அப்படி பெர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணணும்னா நான் 100%ஆல் மல்டிப்ளை பண்ணுவேன். இப்படி மல்டிப்ளை பண்ணிகிட்டு இருந்தாலுமே நம்மளுக்கு டைம் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்தோம்னா 1.25ஐ 100%ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணிகிட்டு இருந்தாலுமே டைம் ஆகும். அதுக்காண்டி இன்னொரு சின்ன ஷார்ட்கட் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு எத்தனை நம்பர் இருக்குது? 2 நம்பர்ஸ் இருக்குது. இங்கே எத்தனை 0 இருக்குன்னு பார்க்கணும். நம்மளுக்கு எத்தனை 0 இருக்குது? 2 0 வந்து இருக்குது. அப்படின்னா 2 பாயிண்ட் வந்து எனக்கு 2 இது பின்னாடி வரும். அப்படி பார்த்தோம்னா எனக்கு 125%ங்கிறது தான் ஆன்சர். இப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு இன்னும் புரியலனாலும் நான் இன்னொரு நம்பர் எடுத்துக்கிறேன், 1.5 வந்து நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 1.5ங்கிற இந்த டெசிமலை நான் எப்படி சேஞ்ச் பண்ணணும்னா பெர்சன்டேஜாக சேஞ்ச் பண்ணணும். பெர்சன்டேஜாக சேஞ்ச் பண்ணணும்னா நான் 100%ஆல் மல்டிப்ளை பண்ணுவேன். அப்படின்னா இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு எத்தனை நம்பர் இருக்குது? ஒரு நம்பர் இருக்குது. அந்த ஒரு நம்பருக்கு ஒரு 0 வந்து எனக்கு போயிடும். அப்படின்னா எனக்கு இன்னொரு நம்பர் இருந்தால் எனக்கு இன்னொரு 0 வந்து போயிடும். ஆனால் இங்கே எந்த நம்பருமே இல்லை. அப்படின்னா அந்த 0வை நான் இதோட சேர்த்துக்கிறேன். அப்படின்னா 150% அப்படின்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். இன்னொரு வாட்டி உங்களுக்கு சொல்லிடுறேன், 1.25ங்கிற நம்பர் இருக்குது. இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குது? 2 நம்பர் இருக்குது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்குங்கிறப்ப எனக்கு இங்கே 100%ஆல் மல்டிப்ளை பண்ணணும், பெர்சன்டேஜாக சேஞ்ச் பண்ணணும். அப்படின்னா இந்த 0வும் இந்த 0வும் இந்த பாயிண்ட்டை பின்னாடி கொண்டு வர்றதுக்கு யூஸ் ஆகும். அப்படின்னா அந்த 2 0வும் எனக்கு யூஸ் ஆயிடுச்சு. அப்படின்னா மீதி எனக்கு என்ன இருக்கும்னா 125%. அவ்வளோதான். இங்கே எனக்கு 1.5 இருக்குது. அப்படின்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குது? ஒரு நம்பர் இருக்குது. அப்படின்னா எனக்கு இங்கே 2 0 இருக்குது. ஒரு 0 வந்து எனக்கு இந்த பாயிண்ட்டை இங்கிட்டு கொண்டு வர்றதுக்கு யூஸ் ஆகிடும். ஆனால் இங்கே பார்த்தோம்னா எனக்கு பின்னாடி இன்னொரு நம்பர் இல்லை. கரெக்டாக இன்னொரு நம்பர் இல்லைங்கிறப்ப அந்த 0 எனக்கு அப்படியே இருக்கும். அப்படின்னா 150% அப்படின்னுட்டு எனக்கு கிடச்சிடும். நம்ம மல்டிப்ளை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இப்படியும் ஒரு ஷார்ட்கட்டை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாங்கிறதுக்கு தான் இந்த ஷார்ட்கட் சொல்கிறேன். இல்லைன்னா நீங்கள் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிக்கணும்னாலும் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ ஒரு டெசிமலை எப்படி பெர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ ஒரு பெர்சன்டேஜை எப்படி டெசிமலாக கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இதுக்கான ஷார்ட்கட் வந்து என்னென்னு பார்த்தோம்னா அந்த பெர்சன்டேஜை 100ஆல் டிவைட் பண்ணணும். நான் இப்போ ஏதாச்சும் ஒரு பெர்சன்டேஜை கன்சிடர் பண்ணிக்கணும். நான் கன்சிடர் பண்ணக்கூடிய பெர்சன்டேஜ் என்னென்னு பார்த்தோம்னா 50% கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 50%ஐ நான் வந்து டெசிமலாக சேஞ்ச் பண்ணேன். அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? 100ஆல் டிவைட் பண்ணணும். அப்படின்னா 0 0 கேன்சல் ஆச்சுன்னா எனக்கு 5/10 கிடச்சிருக்கு. இப்போ இன்னும் இதை கேன்சல் பண்ணால் 5 1s, இது 5 2s. அப்படின்னா எனக்கு 1/2ன்னு ஒரு ஃப்ராக்ஷன் தான் கிடச்சிருக்கு. ஆனால் அந்த ஃப்ராக்ஷன்லேருந்து நான் டெசிமலாக சேஞ்ச் பண்ணேன். அதுக்கு நான் அதை டிவைட் பண்ணேன். அப்படின்னா 2 இங்கே 1 வந்து எனக்கு இங்கே வரும், 2 இங்கே வந்திருக்கும். அப்படின்னா எனக்கு 2 டேபிளில் 1 வந்து வராது. அப்படின்னா இங்கே 0 பாயிண்ட் வச்சேன்னா எனக்கு இங்கே ஒரு 0 கிடச்சிடும். அப்படின்னா 2 5s are 10.
அப்படின்னா எனக்கு ஒரு டெசிமல் நம்பர் கிடச்சிச்சு 0.5. இதே மாதிரி இன்னொரு பர்சன்டேஜ் கன்சிடர் பண்ணிக்கிறேன் 75%. இப்போ இந்த 75%-ஐ நான் ஒரு டெசிமலாக சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா 75/100. அப்படின்னா எனக்கு இதை 25 டேபிளில் கேன்சல் பண்ணால் 25 3s இது 25 4s அப்படின்னா 3/4. இப்போ நான் இதை டிவைட் பண்ணுறேன் 4 3 அப்படின்னா 0.30. அப்படின்னா எனக்கு வந்து 4 டேபிளில் வந்து பார்க்கணும். 4 டேபிளில் 38 வந்து வர அப்படின்னா 4 7s 28. மீதி 2 பாயிண்ட் இருக்கனால திருப்பி எனக்கு 0 வந்துடும். அப்படின்னா 4 5s 20. அப்படின்னா எனக்கு 0.75ங்கிற ஒரு டெசிமல் நம்பர் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இப்படி தான் வந்து ஒரு பர்சன்டேஜை வந்து டெசிமலாக சேஞ்ச் பண்ணணும். இப்போ நம்ம முன்னாடி ஸ்லைடில் பார்த்த 4 ஷார்ட்கட்ஸுமே வந்து எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். இப்போ அடுத்த ஸ்லைடு வந்து செகண்ட் ஸ்லைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேஷியோவை எப்படி ஒரு பர்சன்டேஜாக ரெப்ரசன்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்குரிய ஷார்ட்கட். இப்போ வந்து ஒரு ரேஷியோனா என்னங்கிறத நம்ம ஏற்கனவே கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோவில் பார்த்துருந்தோம். அதில் போய் நீங்கள் கான்செப்டை வந்து தெரிஞ்சுட்டு வந்துக்கோங்க. ஒரு ரேஷியோட டெஃபினேஷன் என்னது, ரேஷியோ எப்படியெல்லாம் வந்து நம்மளுக்கு டெய்லி லைஃப்பில் வந்து யூஸ் ஆகுது, எல்லாமே வந்து நம்ம ஏற்கனவே பர்சன்டேஜோடைய கான்செப்ட் எக்ஸ்பிளனேஷன் வீடியோவில் இருக்குது. அது டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு ரேஷியோவை எப்படி பர்சன்டேஜாக ரெப்ரசன்ட் பண்ணுறது, அதோடைய ஷார்ட்கட் என்னங்கிறத பார்ப்போம். இப்போ கொடுத்துருக்கக்கூடிய ரேஷியோ என்னென்னா A/Bன்னுட்டு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ கொடுத்துருக்கக்கூடிய ரேஷியோவை A/Bன்னுட்டு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அதாவது 3:4 4:3ன்னுட்டு கொடுத்துருக்க ரேஷியோக்கு பதிலாக நான் வேரியபிள்ஸுக்கு பதிலாக கான்ஸ்டன்ட்டுக்கு பதிலாக வேரியபிள்ஸாக நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அதாவது A/B. இப்போ அந்த ரேஷியோவில் ஃபஸ்ட்டு குவான்டிட்டி என்னன்னு பார்த்தோம்னா ஏங்கிறது தான் அந்த ஃபஸ்ட்டு குவான்டிட்டி. அந்த ஃபஸ்ட்டு குவான்டிட்டியோட பர்சன்டேஜ் என்னன்னுட்டு நான் கண்டுபிடிக்கணும். அதாவது 3:4ல் ஃபஸ்ட்டு குவான்டிட்டின்னு என்ன கேட்பீங்க, இப்போ கொடுத்தா என்ன சொல்லுவீங்க, 3ங்கிறது தான் ஃபஸ்ட்டு குவான்டிட்டின்னுட்டு சொல்லுவோம். அந்த 3யோட பர்சன்டேஜ் வந்து எவ்வளோன்னு கேட்டோம்னா அதுக்கான ஷார்ட்கட்டு தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்முலா. என்னென்னு பார்த்தோம்னா A/A+B × 100% தான் வந்து ஷார்ட்கட். அதாவது அந்த ஃபஸ்ட்டு குவான்டிட்டி டிவைடட் பை ஃபஸ்ட்டு குவான்டிட்டியும் செகண்ட் குவான்டிட்டியும் ஆட் பண்ணணும், அதோட 100%-ஐ மல்டிப்ளை பண்ணுறோம். அதான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஃபார்முலா. செகண்ட் ஃபார்முலா வந்து பார்த்தோம்னா அதுலேயுமே வந்து A/B தான் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ரேஷியோ. ஆனால் இதில் வந்து பார்த்தோம்னா செகண்ட் குவான்டிட்டி அதாவது பியோட பர்சன்டேஜ் வந்து கண்டுபிடிக்கணும்னா அதுக்குரிய ஃபார்முலா என்னென்னா செகண்ட் குவான்டிட்டி அதாவது பியோட A+B அதாவது 2 குவான்டிட்டியுமே ஆட் பண்ணி டிவைட் பண்ணுறோம் இன்ட்டு 100%. அதாவது B/A+B × 100%ங்கிறது தான் ஃபார்முலா. இப்போ ஒரு ரேஷியோவை எப்படி பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ரேஷியோ A/B, அதுக்கு 2 ஃபார்முலா வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு குவான்டிட்டியோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா அதோட ஃபார்முலா A/A+B × 100%. அதுவே செகண்ட் குவான்டிட்டியோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா B/A+B × 100%ங்கிறது ஃபார்முலா. அவ்வளோ தாங்க இந்த ஸ்லைடும். இப்போ இந்த ஷார்ட்கட்டை எப்படி வந்து அப்ளை பண்ணுறதுங்கிறது நான் 2 சாம்பிள் கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணி காமிக்கிறேன். வாங்க அந்த இதை பார்ப்போம். இப்போ நான் செலக்ட் பண்ணிக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சாம்பிள் ப்ராப்ளம் வந்து பார்ப்போம். எக்ஸ்பிரஸ் 2:3 ஆஸ் அ ரேஷியோ பர்சன்டேஜ். அதாவது கொடுத்துருக்கக்கூடிய ரேஷியோ 2:3 ஒரு பர்சன்டேஜாக ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்லைடு வந்து பார்த்தா அந்த ஸ்லைடில் வந்து 2 ஷார்ட்கட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு குவான்டிட்டிக்குன்னுட்டு ஒரு ஷார்ட்கட், அடுத்து செகண்ட் குவான்டிட்டிக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் வந்து கொடுத்துருந்தாங்க. இல்லை ஃபஸ்ட்டு குவான்டிட்டி வந்து என்னென்னு பார்த்தோம்னா 2 அப்படின்னா ஏவோட வேல்யூ வந்து என்னென்னு பார்த்தோம்னா 2. அடுத்து செகண்ட் குவான்டிட்டி என்னென்னு பார்த்தோம்னா 3, அதான் வந்து பியோட வேல்யூ. இப்போ ஃபஸ்ட்டு குவான்டிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னென்னா A/A+B × 100%. அப்படின்னா ஏவோட வேல்யூ 2 டிவைடட் பை 2 + 3 × 100%. அப்படின்னா 2 டிவைடட் பை 2 + 3 வந்து 5 × 100%. இதை 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 5 1s இது 5 2s 10, அதுக்கப்புறம் ஒரு 0. அப்படின்னா 2 × 20 வந்து என்னென்னு பார்த்தோம்னா 40%. அப்படின்னா ஃபஸ்ட்டு குவான்டிட்டியோட பர்சன்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா 40%. அதுவே செகண்ட் குவான்டிட்டியோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது B/A+B × 100%. அப்படின்னா B வந்து பார்த்தோம்னா 3 டிவைடட் பை 2 + 3 × 100%. அப்படின்னா 3 டிவைடட் பை 2 + 3 வந்து 5 × 100%. இதை நான் கேன்சல் பண்ணால் 5 1s இது 5 20s. அப்படின்னா 3 × 20 60,
அப்படின்னா செகண்ட் குவான்டிட்டியோட பெர்சன்டேஜ் என்னென்னு பார்த்தோம்னா 60%. இதை மாதிரி சிம்பிளான ப்ராப்ளம்ஸ் தான் வந்து டிஎன்பிஎஸ்சியில் கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை, வேர்ட் ப்ராப்ளம்ஸாக தான் கொடுப்பாங்க. இப்போ நான் வந்து சிம்பிளாக கொடுத்துருக்கேன் இது. இப்போ வேர்ட் ப்ராப்ளமே வந்து நம்ம செஞ்சு காமிச்சிடுறோம் உங்களுக்கு. வேர்ட் ப்ராப்ளம் என்ன எடுத்திருக்குன்னு பார்த்தோம்னா, ஒரு கிளாஸ் வந்து இருக்குது. அந்த கிளாஸில் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து இருக்காங்க. அந்த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸோட ரேஷியோ வந்து என்னென்னு பார்த்தோம்னா 5:3. அதில் பாய்ஸோட பெர்சன்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாய்ஸ் வந்து என்னென்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு குவான்டிட்டியாக இருக்குது. ஏன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸு 5:3. அப்படின்னா பாய்ஸுங்கிறது எனக்கு ஃபஸ்ட்டு குவான்டிட்டியாக இருக்குது. ஃபஸ்ட்டு குவான்டிட்டி என்னென்னு பார்த்தோம்னா 5ங்கிறது நம்மளுக்கு இருக்குது. அப்படின்னா ஏவோட வேல்யூ வந்து என்னென்னு பார்த்தோம்னா 5. அடுத்தது வந்து என்னென்னா, இப்போ ஃபஸ்ட்டு குவான்டிட்டியோட ஷார்ட்கட் ஃபார்முலா வந்து எழுதிக்கிறேன். ஈக்குவல் டு A + B into 100%. அப்படின்னா ஏ வந்து என்னென்னு பார்த்தோம்னா 5 டிவைடட் பை A + B. A + Bங்கிறப்ப 5 + 3 into 100%. பியோட வேல்யூ வந்து 3. அப்படின்னா 5 டிவைடட் பை 5 + 3 வந்து என்னென்னு பார்த்தோம்னா 8 into 100%. இப்போ வந்து பார்த்தோம்னா இதை 8 டேபிளால் கேன்சல் பண்ணிக்கிறேன். அப்படின்னா இது 8 1s are, இது 8 2s are, 8 1s are 8. அதுக்கப்புறம் மீதி 2 வந்து கிடச்சிருக்கும். இல்லைனா இதை வந்து 8 டேபிளில் கூட கேன்சல் பண்ண வேணாம். அப்படின்னா 5 டிவைடட் பை 8 into 100%. ஃபஸ்ட்டு இதை நான் வந்து 4 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். அப்படின்னா 4 2s are, இது வந்து பார்த்தோம்னா 4 2s are 8. அதுக்கப்புறம் வந்து மீதி 2 கிடச்சிருக்கும். அப்படின்னா 4 5s are 20. அப்படின்னா மீதி என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா 5 into 25 எனக்கு 5 into 25 டிவைடட் பை 2%. ஆனால் 5 into 25 வந்து 125 கிடச்சிருக்கும் டிவைடட் பை 2%. இதை டிவைட் பண்ணுறேன். அப்படின்னா 2 125. அப்படின்னா 2 6 are 12. அடுத்து ஒரு 5. அடுத்தது வந்து பார்த்தோம்னா 2 2s are 4. மீதி 1. அப்படின்னா பாயிண்ட் வச்சோம்னா 0. அப்படின்னா 4 2 5s are 10. அப்படின்னா எனக்கு பெர்சன்டேஜ் என்னென்னு பார்த்தோம்னா 62.5% அப்படின்னு எனக்கு கிடச்சிருக்கு. இப்படி தான் ஒரு வேர்ட் ப்ராப்ளம் கொடுத்தாலுமே நம்ம ஈஸியாக வந்து இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிடலாம். நான் கொஞ்சம் டைம் எடுத்திருக்கேன். நம்ம கொஞ்சம் இன்னும் வேகமாக ஃபாஸ்டராக பண்ணோம்னா 2 மினிட்ஸுக்குள்ளே இந்த சம்மை வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு வேர்ட் ப்ராப்ளம் எவ்வளோ பெருசாக இருந்தாலுமே இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணி சீக்கிரமாக வந்து பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம ரேஷியோவை வந்து ஒரு பெர்சன்டேஜாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ ஒரு இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்கனாலும் அதை எப்படி ஈஸியாக பெர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறதுக்கான ஷார்ட்கட்டை இப்போ வரக்கூடிய ஸ்லைடில் இப்போ இந்த ஸ்லைடில் வந்து பார்த்தோம்னா ஒரு இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் வந்து கொடுத்துருக்கதை எப்படி பெர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸோட டே டு டே லைஃப்பில் எப்படிலாம் யூஸ் ஆகுதுங்கிறத பற்றியும் நம்ம கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோவில் வந்து இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் வந்து கான்செப்ட் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பார்த்துக்கோங்க, அது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸுங்கிறது சேலரியை பேஸ் பண்ணி இருக்கலாம், இல்லைனா நம்மகிட்ட இருக்கிற புக்ஸ் எதனாலும் பேஸ் பண்ணி இருக்கலாம். இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த இன்க்ரீஸோடைய பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா, அதோடைய ஷார்ட்கட் வந்து என்னென்னு பார்த்தோம்னா இன்க்ரீஸ் டிவைடட் பை ஒரிஜினல் இன்ட்டு 100%. ஒரிஜினல்ங்கிறப்ப இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சே சொல்லிடுறேன். இப்போ என்கிட்ட ஒரு 500 ரூபா இருக்குது. அந்த 500 ரூபா வந்து எனக்கு 700 ருபீஸாக எனக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு வச்சுக்கோம். இப்போ ஒரிஜினலாக என்கிட்ட எவ்வளோ இருக்குது 500. அதுதான் நம்ம ஒரிஜினலில் போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இன்க்ரீஸ்ன்னு பார்த்தோம்னா எவ்வளோவா இன்க்ரீஸ் ஆகிருக்கு 700 இன்க்ரீஸ் ஆகிருக்கு இன்ட்டு 100%. அவ்வளோதாங்க ஷார்ட்கட். அடுத்தது பார்த்தோம்னா டிக்ரீஸ் பெர்சன்டேஜுங்கிறப்ப இன்க்ரீஸ் எவ்வளோ ஆச்சுங்கிறத இப்போ என்கிட்ட 500 ரூபா இருக்குது, அதான் ஒரிஜினல். இப்போ அது எவ்வளோவா டிக்ரீஸ் ஆச்சுன்னு பார்த்தோம்னா 300 எனக்கு டிக்ரீஸ் ஆயிடுச்சு. ஆனால் ஒரிஜினலுக்கு பதில் நம்ம 500 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், டிக்ரீஸ் ஆனதை வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இன்ட்டு 100%. அவ்வளோதாங்க ஃபார்முலா. ரொம்ப ஈஸியான ஃபார்முலா, ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட்ஸ் தான் வந்து நம்ம யூடியூப் சேனல் வந்து கொடுக்குறோம். ஆனால் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படின்னா தான் எல்லா டிஎன்பிஎஸ்சியோட ஈஸியான ஷார்ட்கட், எல்லா மேத்தமெட்டிக்கல் கான்செப்டோட ஷார்ட்கட்ஸும் வந்து உங்களுக்கு ஈஸியாக ரிசீவ் ஆகும். அதனால் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ இந்த ஷார்ட்கட்டை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு 2 சாம்பிள் ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து பார்ப்போம். இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸை பேஸ் பண்ணி அந்த ஷார்ட்கட்டை பேஸ் பண்ணி 2 சாம்பிள் ப்ராப்ளம்ஸ் வந்து நாங்கள் பார்த்துருக்கோம். அந்த ஃபஸ்ட்டு சாம்பிள் ப்ராப்ளம் வந்து என்னென்னு பார்த்தோம்னா, என் அக்கௌண்ட் வந்து 200 ருபீஸ் வந்து இருக்குது. அந்த 200 ருபீஸ் வந்து 240 ருபீஸாக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா சம் டேஸில் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதோடைய இன்க்ரீஸ் ஆனதுக்கான பெர்சன்டேஜ் என்னங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் ஷார்ட்கட் வந்து எழுதிக்கிறேன். இன்க்ரீஸ் பெர்சன்டேஜோட ஷார்ட்கட் வந்து என்னென்னு பார்த்தோம்னா இன்க்ரீஸ் டிவைடட் பை ஒரிஜினல் இன்ட்டு 100%ங்கிறது ஃபார்முலா. இப்போ எனக்கு ஒரிஜினல் அமௌண்ட் என்னென்னு பார்த்தோம்னா 200. நம்மளுக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா 240 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்படின்னா ஒரிஜினல் அமௌண்ட்டிலேருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா 40 ருபீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்படின்னா நான் இன்க்ரீஸுக்கு பதிலாக 40 வந்து எழுதிக்கிறேன் இன்ட்டு 100%. இன்க்ரீஸில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்னு பார்த்தோம்னா
நம்மளுக்கு ஒரிஜினல் அமௌண்ட்லேருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்க்கணும். ஒரிஜினல் அமௌண்ட் 200, அதுலேருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா 40 rupees வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 240 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 40 rupees தான் எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால் அந்த 40 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பெர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 0 கேன்சல். மீதி என்னென்னு பார்த்தோம்னா 40 டிவைடட் பை 2% அப்படின்னா இதை கேன்சல் பண்ணோம்னா 2 1 சார், இது 220 சார். அப்படின்னா எனக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா 20% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு டவுட் வரலாம், கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரியே இருக்குன்னுட்டு உங்களுக்கு தோணலாம். நான் உங்களுக்கு டீச் பண்ணிக்கிட்டே சொல்கிறதுனால உங்களுக்கு டைம் எடுக்கிற மாதிரி தெரியும். இது நான் 30 செகண்ட்ஸ்லேயே நான் பண்ணிடலாம் ஈஸியாக. நான் உங்களுக்கு சொல்லி தந்துக்கிட்டே பண்ணுறதுனால தான் எனக்கு லேட் ஆகுதே தவிர, நான் தனியாக பண்ணேன்னா எனக்கு இது 30 செகண்ட் 20 செகண்ட்ஸ்லேயே ஈஸியாக இந்த ப்ராப்ளம் முடிஞ்சிடும். இதை மாதிரி ஈஸியான டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட் நம்ம யூடியூப் சேனலில் தான் வந்து கொடுக்குறோம். இப்போ வந்து செகண்ட் ப்ராப்ளம் வந்து பார்ப்போம். இப்போ செகண்ட் ப்ராப்ளம் வந்து பார்த்தோம்னா 5,000 rupees வந்து என் ஹேண்டில் வந்து இருக்குது. அது 4,500 டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஏன் பார்த்தோம்னா சில செலவுகள்னால 4,500 டிக்ரீஸ் ஆகிடுச்சு. அந்த டிக்ரீஸ் ஆனதுக்கான பர்சன்டேஜ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் டிக்ரீஸ் பர்சன்டேஜோட ஃபார்முலா எழுதிக்கிறேன். டிக்ரீஸ் டிவைடட் பை ஒரிஜினல் இன்ட்டு 100%. இப்போ டிக்ரீஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரிஜினல் அமௌண்ட் என்னன்னு பார்த்தோம்னா 5,000. இப்போ எனக்கு எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா 4,500 டிக்ரீஸ் ஆகிருக்கு. 4,500 எனக்கு டிக்ரீஸ் ஆகிருப்ப எவ்வளோ அமௌண்ட் டிக்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா 500 rupees வந்து எனக்கு டிக்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் அந்த 500 எழுதிக்கிறேன் இன்ட்டு 100%. இப்போ நான் பெர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். அப்படின்னா 0 கேன்சல். இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 கேன்சல். மீதி என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா 50 டிவைடட் பை 5%. அப்படின்னா இது 5 1 சார், இது 5 1 சார். அப்படின்னா எனக்கு மீதி 10 வந்து இருக்குது. அப்படின்னா 10%ங்கிறது தான் எனக்கு டிக்ரீஸ் ஆனதுக்கான பர்சன்டேஜ். இப்போ வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பர்சன்டேஜோட ஷார்ட்கட்டு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும். அடுத்து ப்ராஃபிட் ஆர் லாஸோட பர்சன்டேஜ் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதையும் அடுத்த ஸ்லைடில் வந்து பார்ப்போம். இந்த ஸ்லைடில் வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸோடைய பர்சன்டேஜ் வந்து பார்க்குறோம். ப்ராஃபிட் ஆர் லாஸுங்கிற கான்செப்டை வந்து ஏற்கனவே நம்ம இந்த பர்சன்டேஜ் வீடியோவில் சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதை போய் பார்த்துட்டு வந்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த வீடியோவோட லிங்க் வந்து நம்மளுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ப்ராஃபிட் ஆர் லாஸுங்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி வந்து சொல்லிடலாம். இப்போ வந்து எனக்கு 500 rupees வந்து இருக்குது. ஏதோ ஒரு சேரோ ஒரு டேபிளோ வந்து எனக்கு 500 rupees. அந்த 500 rupeesல இருக்கக்கூடிய டேபிளை வந்து நான் எனக்கு தெரிஞ்சவர்கிட்ட வந்து 525 rupeesன்னுட்டு நான் விற்றுட்டேன். அப்படின்னா எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட்னு பார்த்தோன்னா நான் வாங்கினது 500 rupees, ஆனால் நான் விற்றது வந்து 525 rupeesக்கு வந்து நான் விற்றுட்டேன். அப்படின்னா எனக்கு 25 ரூபா லாபம். இப்படி எனக்கு கிடச்சிருக்கக்கூடிய லாபத்தோட பர்சன்டேஜ் என்ன கண்டுபிடிக்கிறதுக்கான ஷார்ட்கட் வந்து இந்த ஸ்லைடில் வந்து உங்களுக்கு இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதே எக்ஸாம்பிளே எடுத்துப்போம். நான் 500 rupeesக்கு அந்த டேபிளையோ இல்லைனா ஒரு சேரையோ வாங்கியிருக்கேன். இப்போ எனக்கு தெரிஞ்சவட்ட வந்து நான் எவ்வளோ ருபீஸ்க்கு விற்றுட்டேன்னா 450 rupeesக்கு விற்றுட்டேன். அப்படின்னா எனக்கு நஷ்டம் தானே ஏற்பட்டிருக்கு. 50 rupees வந்து எனக்கு நஷ்டமாக இருக்குது. இப்போ நஷ்டமானதோட பர்சன்டேஜ் எவ்வளோ கண்டுபிடிக்கிறதுக்கான ஷார்ட்கட்டும் இந்த ஸ்லைடில் வந்து உங்களுக்கு இருக்குது. ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸுங்கிறது என்னது, நான் எவ்வளோ ருபீஸுக்கு வாங்கினேன், 500 rupeesக்கு வாங்கினேன். அடுத்து ப்ராஃபிட்டுங்கிறது எவ்வளோ, எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிச்சு, 25 rupees எனக்கு ப்ராஃபிட்டாக கிடச்சிது இன்ட்டு 100%. லாஸ் பர்சன்டேஜ் என்னென்னு பார்த்தோம்னா லாஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100%. காஸ்ட் ப்ரைஸுங்கிறது என்ன, நான் 500 rupeesக்கு வாங்கினேன். லாஸுங்கிறது என்ன பார்த்தோம்னா 450 rupeesக்கு நான் விற்றேன், அதனால் எனக்கு 50 ரூபா லாஸ் ஆகிடுச்சு இன்ட்டு 100%. அவ்வளோதாங்க, ஈஸியாக முடிஞ்சிச்சு இந்த கான்செப்ட். இப்போ இந்த கான்செப்டை பேஸ் பண்ணியும் நம்ம சாம்பிள் ப்ராப்ளம் வந்து நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். இப்போ இந்த ஃபார்முலாவை எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத இப்போ இந்த ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜோட ஷார்ட்கட் வந்து அப்ளை பண்ணக்கூடிய சாம்பிள் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்ப்போம். அந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஸ்கூல் பேக் வந்து இருக்குது. அந்த ஸ்கூல் பேக்கோட காஸ்ட் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தோம்னா ₹400. ஆனால் அந்த ஷாப்கீப்பர் வந்து அதை எவ்வளோ ரூபாய்க்கு வந்து செல் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா ₹500. அப்படின்னா அவருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கோ அந்த ப்ராஃபிட்டோடைய பர்சன்டேஜ் என்னங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இந்த ப்ராஃபிட்டாக லாஸான்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். நான் வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொஸ்டினில் கொடுத்துட்டேன், அதனால் உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஆனால் ப்ராஃபிட்டாக லாஸாங்கிறத நம்ம முதல்ல கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு எப்போவுமே செல்லிங் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருந்து காஸ்ட் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அது ப்ராஃபிட்டை வந்து டினோட் பண்ணும்.
அதுவே வந்து காஸ்ட் ப்ரைஸ் அதிகமாக இருந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அது வந்து லாஸை வந்து டினோட் பண்ணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா காஸ்ட் ப்ரைஸ் 400, செல்லிங் ப்ரைஸ் வந்து 500. அப்படின்னா எனக்கு செல்லிங் ப்ரைஸ் தான் அதிகமாக இருக்குது, அப்படின்னா இந்த இடத்துல ப்ராஃபிட்டை வந்து டினோட் பண்ணுது. சில சமயம் இப்படி குழப்பறதுக்குமே வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால் ப்ராஃபிட்டாக லாஸாங்கிறத முதல்ல கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு இங்கே எவ்வளோ ப்ராஃபிட் எனக்கு கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா 400க்கு வாங்கியிருக்காரு, 500க்கு விற்றுட்டார். அப்படின்னா அவருக்கு எவ்வளோ ப்ராஃபிட்னா 100 ரூபா ப்ராஃபிட்டாக அவருக்கு கிடச்சிருக்கு. அப்படின்னா ப்ராஃபிட்டோட பெர்சன்டேஜ் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதோட ஃபார்முலா வந்து எழுதிக்கிறேன். ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் டிவைடட் பை சிபி, அதாவது காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100%. ஆனால் எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கு 100 ருபீஸ். அதோட காஸ்ட் ப்ரைஸ் என்னது 400 இன்ட்டு 100%. அப்படின்னா 0 0 0 0 கேன்சல். மீதி எனக்கு என்ன இருக்குது 100 டிவைடட் பை 4%. இப்போ நான் அந்த 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் 4 1s are, இது 4 2s are 8, அதுக்கப்புறம் 20, அப்படின்னா 4 5s are 20. அப்படின்னா எனக்கு ப்ராஃபிட் அவருக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா 25% ப்ராஃபிட்டாக வந்து கிடச்சிருக்கு. அடுத்து இன்னொரு ப்ராப்ளமும் பார்த்துருவோம். இப்போ செகண்ட் ப்ராப்ளமில் கொஸ்டின் என்னென்னு பார்த்தோம்னா ஒரு இங்க் பென்னோட காஸ்ட் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தோம்னா ₹60. ஆனால் அந்த ஷாப் கீப்பர் சம் ரீசனுக்காண்டி அதை ₹50 வந்து கொடுத்துட்டாரு. அப்படின்னா அவருக்கு வந்து ப்ராஃபிட் ஏற்பட்டிருக்கா இல்லை லாஸ் ஏற்பட்டிருக்கான்னு பார்க்கணும். அதனால ப்ராஃபிட் ஆர் லாஸான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணுமா லாஸ் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணுமாங்கிறத பற்றி நம்ம யோசிக்கணும். இந்த இடத்துல பார்த்தோம்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ்ன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு லாஸ் தான் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா அவர் வாங்கினது ₹60, ஆனால் அவர் விற்றது வந்து ₹50. அப்படின்னா எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, செல்லிங் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. அப்படின்னா எனக்கு ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்க முடியாது. லாஸ் பெர்சன்டேஜ் தான் வந்து நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியும். அதனால் ஃபஸ்ட்டு நான் லாஸ் பெர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிட்றேன். ப்ராஃபிட் இருந்தால் மட்டும்தான் ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இங்கே ப்ராஃபிட்டே இல்லைனால ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்க முடியாது. லாஸ் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறேன். நான் லாஸ் பெர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு லாஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100%ங்கிறது ஃபார்முலா. இப்போ அவருக்கு எவ்வளோ லாஸ் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா 10 ருபீஸ் தான் லாஸ் ஆயிருக்கு. அந்த லாஸ் ஆன அமௌண்ட் எழுதிக்கிறேன். 10 டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தோம்னா 60 இன்ட்டு 100%. இப்போ எனக்கு ஒரு 0 வந்து கேன்சல் ஆயிரும். அப்படின்னா 10 × 10 வந்து 100 டிவைடட் பை 6%. இப்போ இந்த 100-ஐ 6ஆல் வந்து நான் டிவைட் பண்ணுறேன். அப்படின்னா 100 டிவைட் பை 6. அப்படின்னா 6 1s are 6, மீதி வந்து 4 0. அப்படின்னா 6 6 are 36, மீதி 4. அப்படின்னா இங்கே பாயிண்ட் வச்சோம்னா 0, திருப்பியும் எனக்கு 6 வரும் 36. அப்படின்னா எனக்கு திருப்பியும் 4 பாயிண்ட் இருக்குனால 0 6. அப்படின்னா எனக்கு 16.666 போயிட்டே இருக்கும். அதனால் 16.67% நெட்டு எழுதிட்டேன். அப்படின்னா லாஸ் ஆன பெர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா அவருக்கு 16.67% லாஸ் ஆகிருக்கு. இப்படி தான் வந்து ஒரு ப்ராஃபிட் ஆர் லாஸோடைய பெர்சன்டேஜ் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து இது எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ பெர்சன்டேஜோடைய அப்ளிகேஷன் வந்து பார்க்கணும். பெர்சன்டேஜோட அப்ளிகேஷன் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஒரு பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் வந்து ஆச்சுன்னா அதோட பெர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகி எனக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு இல்லைனா டிக்ரீஸ் ஆகிருக்கு, டீப்ரோமோட் ஆகி டிக்ரீஸ் ஆகிருக்குன்னா அதோட பெர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத அடுத்த ஸ்லைடில் வந்து பார்ப்போம். இப்போ எனக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து என்னென்னு பார்த்தோம்னா சேலரி அண்டு பாப்புலேஷனை பேஸ் பண்ணி இருக்குதுன்னு வச்சுப்போம். இப்போ அதை பேஸ் பண்ணி இருக்கிறப்ப எப்படி தான் வந்து ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணலாங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அதோட ஃபார்முலா வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ எனக்கு வந்து ஒரு பாப்புலேஷன், என்னோடய பாப்புலேஷன் எவ்வளோ நான் கன்சிடர் பண்ணியிருக்கக்கூடிய பாப்புலேஷன் என்னென்னு பார்த்தோம்னா 70,000 ஒரு ஏரியாவுக்கு. அந்த 70,000ங்கிற பாப்புலேஷன் வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா 10% வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு நெக்ஸ்ட் இயரில். அப்படி இன்க்ரீஸ் ஆனதோட பெர்சன்டேஜ் தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட்டில் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னுட்டு எனக்கு கொடுக்கல. அப்படி இருக்கிறப்ப நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதே தான் நம்மளுக்கு சேலரியும் பொறுத்தும். எனக்கு சேலரி வந்து எனக்கு மந்த்லி வந்து எனக்கு ஒரு 50,000 இருக்குதுன்னு வச்சுப்போம். இப்போ இந்த சேலரி வந்து எனக்கு நெக்ஸ்ட்டு இயரில் வந்து 5% வந்து எனக்கு இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. அப்படி இன்க்ரீஸ் பண்ணுறப்ப என்னோடய சேலரி அடுத்த வருஷத்துலேருந்து எவ்வளோவா இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கும் இதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா ஒரிஜினல் இன்ட்டு 1 +or - r டிவைடட் பை 100. இங்கே +or - எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோன்னுட்டு அடுத்து சொல்கிறேன். இங்கே ஆறுனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஆறுங்கிறது எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து அவங்க இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு 5% வந்து சேலரி இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 10% வந்து பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அந்த 10 5ங்கிற நம்பர் தான் வந்து இங்கே 6 டினோட் பண்ணுது. இப்போ எதுக்கு +or - சொல்லிடுவோம். இங்கே ப்ளஸ்ஸுங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வந்து நம்ம
ப்ளஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஏன்னா இங்கே வந்து 10% இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா பாசிட்டிவில் தான் இருக்குது, அப்போனா நம்ம வந்து ப்ளஸ் தான் யூஸ் பண்ணணும். அதுவே வந்து எனக்கு 5% சேலரி இன்க்ரீஸ் ஆகிருக்குங்கிறப்ப எனக்கு வந்து பார்த்தோம்னா பாசிட்டிவில் தான் இருக்குது, அப்போதையும் நம்ம ப்ளஸ் தான் யூஸ் பண்ணணும். அதுவே 70,000ங்கிற அந்த பாப்புலேஷன் எனக்கு 15% நெக்ஸ்ட் இயரில் வந்து எனக்கு டிக்ரீஸ் ஆகிருக்குங்கிறப்ப எனக்கு -15% அப்படின்னுட்டு எனக்கு கிடைக்கும். அந்த மாதிரி டைமில் தான் வந்து இந்த இடத்துல மைனஸ், அதாவது நெகட்டிவ் சிம்பிள் வந்து யூஸ் பண்ணணும். அதனால தான் இந்த ஃபார்முலாலையும் ஒரிஜினல் இன்ட்டு 1 ± r/100 கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் எப்போ யூஸ் பண்ணணுங்கிறது தெரிஞ்சிருக்கணும், மைனஸ் எப்போ யூஸ் பண்ணணுங்கிறத தெரிஞ்சிருக்கணும். ப்ளஸ் எப்போ யூஸ் பண்ணணும்னா அந்த டேட்டா இன்க்ரீஸ் ஆனப்போ, அதோட பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிறப்ப. மைனஸ் எப்போ யூஸ் பண்ணணும்னா அந்த டேட்டா டிக்ரீஸ் ஆகிறப்ப, இல்லைன்னா டிக்ரீஸிங் பெர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்கிறப்ப நம்ம இந்த சிம்பிள்ஸ் வந்து பார்த்து யூஸ் பண்ணணும். இப்போ இதை பேஸ் பண்ணி நான் வந்து சில சாம்பிள் ப்ராப்ளம்ஸ் வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இந்த ஷார்ட்கட் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது கிளாரிஃபை ஆகிடும். உடைய ஃபஸ்ட்டு சாம்பிள் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு சிட்டியோட பாப்புலேஷன் வந்து இந்த இயர் 2021 வந்து என்னவா இருக்குன்னு பார்த்தோம்னா 50,000. அது வந்து 10%, அதாவது நெக்ஸ்ட் இயர் 2022 வந்து 10% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்படின்னா நியூ பாப்புலேஷன் என்னவா இருக்குங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஃபார்முலா வந்து எழுதிக்கிறேன். ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஒரிஜினலுங்கிறப்ப ஒரிஜினலாக 2021 இந்த பாப்புலேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2021 50,000. அதுவே வந்து எனக்கு 1 + r/100 மல்டிப்ளை பண்ணணும். ஏன் மல்டிப்ளை பண்ணணுங்கிறப்ப நம்மளுக்கு பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க 10%ன்னு. இப்போ நான் இதில் என்ன யூஸ் பண்ணணும்னா ப்ளஸ் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஏன்னு பார்த்தோம்னா இன்க்ரீஸிங் பெர்சன்டேஜ் தான் எனக்கு கொடுத்துருக்காங்க 10%. அப்படின்னா ஒரிஜினல் இன்ட்டு 1 + r/100 தான் நான் யூஸ் பண்ணணும். அப்படின்னா ஒரிஜினல் வேல்யூ வந்து 50,000 இன்ட்டு 1 + ஆரோட வேல்யூ, அதாவது பெர்சன்டேஜ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதான் ஆரோட வேல்யூ 10/100. அப்படின்னா 0 கேன்சல். அப்படின்னா எனக்கு 50,000 இன்ட்டு 1 + 1/10. இவ்வளோ ஸ்டெப்ஸ் எழுதணும்னு தேவையில்லை, நீங்கள் நடுவில் ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ஈஸியாக புரியணுங்கிறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து எழுதியிருக்கேன். அப்படின்னா எனக்கு 50,000 இன்ட்டு 1 + இதை டிவைட் பண்ணால் எனக்கு 0.1 வந்து கிடச்சிருக்கும். 1 + 0.1 வந்து 1.1. அப்படின்னா 50,000 இன்ட்டு 1.1. 50,000 வந்து 1.1 மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும்னா 55,000 வந்து கிடைக்கும். இதான் வந்து எனக்கு 2022 பாப்புலேஷனாக இருந்திருக்கும். இவ்வளோ ஸ்டெப்லாம் பண்ணணும் தேவையில்லை, நீங்கள் பார்த்தாலே எப்படின்னுட்டு ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம். இப்போ நான் இந்த ஜீரோஸை கேன்சல் பண்ணி அந்த 0 இல்லாமல் எழுதிட்டு அதெல்லாம் பண்ணணும் தேவையில்லை. நீங்கள் டேரெக்டாகவே மைண்ட் கேல்குலேஷனை நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். அதனால இப்போ ஒரு இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைனாலும் இன்னொரு சாம்பிள் ப்ராப்ளம் வந்து பார்ப்போம். செகண்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, ஒரு சிட்டியோட பாப்புலேஷன் வந்து 60,000 கொடுத்துருக்காங்க. எந்த இயர் பார்த்தோம்னா 2020ல். எதனால் அடுத்து வந்து பாப்புலேஷன் எனக்கு 10% வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. எதனால் கொடுத்துருக்காங்கன்னா கொரோனா வேவ்னால எனக்கு பாப்புலேஷன் 10% டிக்ரீஸ் ஆகிடுச்சு. அப்படின்னா 2021ங்கிற இயரில் நியூ பாப்புலேஷன் என்னவாக இருக்குங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபார்முலா எழுதிக்கிறேன். ஒரிஜினல் இன்ட்டு 1, அடுத்து +r/100 எழுதணும். இங்கே எனக்கு பாப்புலேஷன் டிக்ரீஸ் ஆகிருக்கு, அப்படின்னா மைனஸ் தான் வந்து நான் யூஸ் பண்ணேன். அப்படின்னா 1 - r/100. ஆறுங்கிறது எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய பெர்சன்டேஜ், அது வந்து எனக்கு 10%. அப்படின்னா ஆறுக்கு பதிலாக 10 வந்து எழுதிக்கிறேன். /100. அப்படின்னா 0 கேன்சல். அப்படின்னா ஒரிஜினல் இன்ட்டு 1 - 1/10 வந்து எனக்கு 0.1. அப்படின்னா எனக்கு ஒரிஜினல் வந்து 60,000 இன்ட்டு 1 - 0.1 வந்து என்னென்னு பார்த்தோம்னா 0.9. அப்படின்னா 60,000ஓட 0.9 மல்டிப்ளை பண்ணனா எனக்கு 54,000 வந்து கிடச்சிரும். இப்படி தான் வந்து ஒரு பாப்புலேஷன் வந்து கண்டுபிடிக்கணும். ஒரு பெர்சன்டேஜ் கொடுத்து பாப்புலேஷன், இல்லைன்னா சேல்ரி, அதுக்கப்புறம் பைக்கோடைய விலை குறையிறது, அது மாதிரி சம்ஸ் எல்லாமே கொடுத்தாங்கன்னா இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து நம்ம இதை கண்டுபிடிச்சாச்சு. அதுவே தொடர்ந்து சக்ஸஸிவாக வந்து பெர்சன்டேஜ் சேஞ்சை வந்து நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ என்ன ஷார்ட்கட் வந்து யூஸ் பண்ணுறதுங்கிறத அடுத்த ஸ்லைடில் வந்து பார்ப்போம். இப்போ இதுவே வந்து ஒரு சக்ஸஸிவ் பெர்சன்டேஜ் சேஞ்ச் வந்து இருந்துச்சுன்னா அப்போ என்ன ஷார்ட்கட் வந்து யூஸ் பண்ணணும். அதுவே சக்ஸஸிவ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் வந்து இருந்துச்சுன்னா அப்போ என்ன ஷார்ட்கட் வந்து யூஸ் பண்ணணுங்கிறத பார்ப்போம். இப்போ சக்ஸஸிவ் பெர்சன்டேஜ் சேஞ்ச், அதாவது வந்து பார்த்தோம்னா ஒரு ஷேர் மார்க்கெட் இதே எடுத்துப்போம். மும்பை பங்குச்சந்தை இதே பார்ப்போம். அதில் வந்து சென்சஸ் வந்து இப்படி இன்க்ரீஸ் ஆச்சு டிக்ரீஸ் ஆச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி ஒரு
ஷேர், அந்த ஷேரோட பெர்சன்டேஜ் வந்து குறிப்பிட்ட டைமில் வந்து 10% இருக்குது. அந்த 10% இருக்கக்கூடிய ஷேர் வந்து பார்த்தோம்னா ஒரு 15 மினிட்ஸுக்கு அப்புறம் அது 15% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அந்த ஷேரோட வேல்யூ வந்து 10%லேருந்து 15% எனக்கு இன்க்ரீஸ் ஆச்சு. அப்படின்னா 10% 15% எனக்கு சக்ஸஸிவாக வந்து பெர்சன்டேஜ் வந்து இன்வால்வ் ஆகுது. அப்படி பெர்சன்டேஜ் சக்ஸஸிவாக இன்வால்வ் ஆச்சுன்னா அப்போ தான் வந்து இந்த ஷார்ட்கட் வந்து யூஸ் பண்ணணும். என்னன்னு பார்த்தோம்னா A+B + AB / 100. இப்போ வந்து பார்த்தோம்னா இங்கே AB எதை டினோட் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா நம்ம எடுத்துருக்கக்கூடிய பெர்சன்டேஜஸ் தான் வந்து டினோட் பண்ண, அதாவது 10%, 15%. அப்படின்னா ஏவோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா 10, பியோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா 15. அவ்வளோதாங்க இந்த ஷார்ட்கட். அடுத்து செகண்ட் பார்த்தோம்னா ப்ராப்ளம்ஸ் இன்வால்விங் சக்ஸஸிவ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ். இதுவுமே வந்து ஒன்றுமே பிரச்சனையே இல்லையா, அதே ஷேரை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஷேரோட வேல்யூ வந்து 15% வந்து இருக்குது. அதுவே வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து இந்த ஷேரோட வேல்யூ வந்து 15%லேருந்து 10% வந்து எனக்கு டிக்ரீஸ் ஆகிடுது. அப்படின்னா எனக்கு பெர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸும் இன்வால்வ் ஆகுது, டிக்ரீஸும் இன்வால்வ் ஆகுது. அப்படி இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ரெண்டுமே இன்வால்வ் ஆச்சுன்னா அப்போ தான் வந்து என்ன ஷார்ட்கட் வந்து யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம்னா A+B - AB / 100ங்கிற இந்த ஷார்ட்கட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ இந்த ஷார்ட்கட்ஸை யூஸ் பண்ணி சாம்பிள் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்ப்போம் வாங்க. சக்ஸஸிவ் பெர்சன்டேஜ் சேஞ்சை பேஸ் பண்ணி நான் எடுத்துருக்கக்கூடிய சாம்பிள் ப்ராப்ளம் வந்து இதுதான். என்னென்னு பார்த்தோம்னா ஒரு டீச்சர், அந்த டீச்சரோட சேலரி வந்து ஃபஸ்ட் இயரில் வந்து அவங்களுக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா 20% இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் இயரே பார்த்தோம்னா அவங்களோட சேலரி 10% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ அவங்களோட நெட் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் எவ்வளோங்கிறத கேட்டிருக்காங்க. நெட் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸுங்கிறப்ப அவங்களோட டோட்டல் இன்க்ரீஸ் ஆன பெர்சன்டேஜ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அவங்க சேலரியில் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ அதுக்காக நம்ம சக்ஸஸிவ் பெர்சன்டேஜ் சேஞ்சோட ஷார்ட்கட் வந்து பார்த்தோம். ஷார்ட்கட் என்னங்கிறப்ப A+B + AB / 100. இப்போ ரெண்டுமே எனக்கு பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் தான் இருக்குது. டிக்ரீஸ் ஆயிருந்துச்சுன்னா இங்கே ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் யூஸ் பண்ணணும், அவ்வளோதான். இந்த ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் யூஸ் பண்ணி இங்கே ப்ளஸ் தான் இருக்கும். அப்படின்னா இங்கே ஏங்கிறது எதை டினோட் பண்ணுன்னா ஃபஸ்ட்டு பெர்சன்டேஜ் 20, அடுத்து பிங்கிறது செகண்ட் பெர்சன்டேஜ் வந்து 10 + 20 × 10 / 100. அப்படி பார்த்தோம்னா 20 + 10 வந்து 30 + 0 0 0 0 கேன்சல் +2 வந்து எனக்கு இருக்கும். அப்படின்னா 30 + 2 வந்து பார்த்தோம்னா 32%. அப்படின்னா நெட் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 32%. இப்படி தான் வந்து ஒரு சக்ஸஸிவ் பெர்சன்டேஜ் சேஞ்ச் வந்து இன்வால்வ் ஆயிருந்துச்சுன்னா அப்போ தான் வந்து அதோட நெட் பெர்சன்டேஜ் ஆஃப் சேலரி வந்து என்னங்கிறத கண்டுபிடிக்க முடியும். வரைக்கும் பார்த்த ஷார்ட்கட்ஸ் மெத்தட் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னுட்டு நான் நம்புகிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலுமே அதை கமெண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இருக்கக்கூடிய 4 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லைனா வியூவர்ஸான உங்களுக்கான கொஷின்ஸ். இல்லை மொத்தம் 4 கொஷின்ஸ் இருக்குது. இந்த 4 கொஷினுமே நான் சொன்ன ஷார்ட்கட் மெத்தடை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்கள். அதோடைய ஆன்சர்ஸையுமே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருந்தீங்கன்னா இதுக்கடுத்து வரக்கூடிய வீடியோஸ், எந்த வீடியோஸை டிஎன்பிஎஸ்சியை பேஸ் பண்ணி நான் போடக்கூடிய எந்த வீடியோஸ்லனாலும் உங்களோட நேமை வந்து நான் மென்ஷன் பண்ணிடுறேன். மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போய் இந்த 4 கொஷினோட ஆன்சரை வந்து சொல்லிடுங்க. இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலோ ஏதாச்சும் நான் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலோ அதை மறக்காமல் இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிடுங்க. இந்த ஆன்சரையுமே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க.